Hi, this is Veda from Epotrade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி இன்ட்ராடேக்கு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஸ்விங்குக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது தான் FR1 FR2 அனாலிசிஸ். அதே மாதிரி இன்ட்ராடேக்கு நம்ம அந்த ஸ்கிரிப்டை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது தான் FR3 FR4 அனாலிசிஸ். ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் செலெக்ஷனை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு 50,000 வச்சுருக்கிற கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணணும், அதே நேரம் ஒரு 5 lakh கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நம்ம என்ன வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த கோர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கூகுளில் போய்ட்டு chatgpt.comனு சொல்லி டைப் பண்ணோம்னா ஸோ இதோடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பனிங் இதில் தான் நமக்கு காட்ட போகுது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் கோடிங் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இன்ட்ராடேக்காக. ஸோ என்னுடைய ஃபேவரட்டான ஒரு இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா EMA, அதாவது மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷன். இப்போ அதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ராடேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ண போகிறோம். அதாவது ப்ளீஸ் கிரியேட் பின் கோட் ஃபார் EMA 8 and 21 crossover buy sell சிக்னல் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கான கோடு வந்து சாட் ஜிபிடியே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அதாவது 8 எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜும் 21 எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜையும் ஒரே இண்டிகேட்டராக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கோடிங் மட்டும் அதில் வந்து கிராஸ் ஓவர் நடக்கும்போது பை அண்ட் செல் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரேடிங் வீக்கில் போயிடலாம். ஸோ ட்ரேடிங் வீக்கில் போய்ட்டு பின்னாடி டேட்டில் போய்ட்டு அந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டுக்கு, அதாவது என்ன நீங்கள் நேம் உங்களுக்கு செட் பண்ணணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா EMA கிராஸ் 1 சொல்லி டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்னாச்சுன்னா செட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேங்கிறதுனால 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன். ஸோ இதில் 15 minutes கூட எடுத்துக்கலாம், நல்ல அக்யூரேசி இருக்கும். ஸோ லாங் பீரியட் எந்த லெவலுக்கு நம்ம போகிறோமோ ஸோ அதோடைய அக்யூரேசி வந்து ஒரு அதிகமான ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து நமக்கு வந்து ஒரு அக்யூரேட்டாக வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாங் பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அது வந்து உங்களுக்கு 21 பீரியடை வந்து உங்களுக்கு
கிராஸ் பண்ணி க்ளோசிங்கும் வச்சுருக்கு. பட் நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 8 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு கிராஸ் ஓவர் நடக்கிறது இந்த கேண்டிலில் தான் வந்து நடக்குது. குறிப்பாக இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கேண்டில்ஸ் வந்து கிராஸ் ஓவர் நடக்கும்போது கேண்டில்ஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து நோட் பண்ணணும். பர்டிகுலராக ஒரு டோஜியோ இல்லை ஷூட்டிங் ஸ்டாரோ இல்லை ஸ்பின்னிங் டாப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அதோடைய என்ட்ரி வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ஒரு என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆனாலும் சரி மர்பூஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சரி அதோடைய வேல்யூ வந்து நல்லா ஸ்ட்ராங்கான என்ட்ரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்த கேண்டிலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இதோடைய லோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,749, ஹை ப்ரைஸ் வந்து 24,750. ஸோ நீங்கள் மிடில் பாயிண்டில் வந்து நான் எப்போவுமே ஆர்டர் எடுக்கிறது வந்து எந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட் நடக்குதோ அந்த கேண்டிலோடைய ஆஃப் பாடி தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த லெவலில் இந்த என்குல்ஃபிங்கோடைய ஆஃப் பாடி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 24,760 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வருது. ஸோ அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு 24,763 வந்து ஹை போயிருக்கு. நம்ம 24,760 என்ட்ரி எடுத்திருந்தால் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் பொசிஷன் போடுறோம். அதாவது இப்போ இங்கேருந்து இப்போ நான் வைக்கிறது வந்து 1:3 ஸ்டாப் லாஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த நமக்கு ஏற்கனவே என்ட்ரி எடுத்தோம் இல்லையா, சாரி பிரேக் டவுன் நடந்துச்சு இல்லையா அந்த கேண்டிலோடைய ஹை நீங்கள் ஓவரால் வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிங்கன்னா கூட 1:4ங்கிற லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு அக்யூரேட் பாயிண்ட் வருது. ஸோ இது நமக்கு லாஸ்ட்டாக நடந்த ட்ரேடிங் செஷனுடைய ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ஓவராலாக வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அது ஓவரானால் நல்ல ஒரு ஃபாலிங் ஆயிருக்கு. இப்போ இதே இது ஒரு பைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது ஒரு கிராஸ் ஓவர் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜையுமே வந்து ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஓவர் பண்ணி க்ளோசிங்கும் வைக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அடுத்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இப்போ நம்ம 1:4 வந்து என்ன ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இதோட ஹை பாயிண்டில் வச்சு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் அந்த கேண்டிலோடைய லோ பாயிண்ட்டு நீங்கள் 1:3 எக்ஸாக்ட்லி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஏன் நான் இந்த இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் மூவிங் ஆவரேஜ் வந்து மூவிங் ஆவரேஜோட கொஞ்சம் ஸ்பீடாகவும் வந்து இண்டிகேஷன் ஆகும். ரெண்டாவது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டாவது இது வந்து ஒரு மூமெண்டம் இண்டிகேட்டர் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இதோடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும். ஸோ மூவிங் ஆவரேஜஸ் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு அந்த லெவலுக்கு அக்யூரசி இருக்காதுன்னு அப்படின்ட்டு. பட் அப்படிலாம் கிடையாது. பொசிஷனலாகவே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அக்யூரஸான ஒரு வேல்யூவான ஒரு இண்டிகேட்டர் தான். பட் அது யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் யூஸ் பண்ணோன்னா அதுக்கான வேல்யூவான ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இதில் இருக்குது. ஸோ இதை நீங்களும் வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக்குக்கு உங்களுக்கு அதில் வந்து நல்ல அக்யூரசி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஓனாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா கூட ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அக்யூரேட்டாக தெரியுதோ சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும்
இல்லைனா மூமெண்டம் இண்டிகேட்டர்ஸில் வந்து எம்ஏசிடியாக இருக்கட்டும், எதாக வேணாலும் நீங்கள் ஸோ உங்களுடைய இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் வியூவில் போய் நம்ம வந்து ஒரு தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளாவே இதை வந்து நம்ம ஒரு பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் பையிங்கிலுமே வந்து ஒரு நல்ல ஒரு அக்யூரேட் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ நீங்கள் ஸ்டாக்லேயும் யூஸ் பண்ணலாம், இன்டெக்ஸ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் வந்து ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.